வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் கடைகளெல்லாம் கிடைக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸு வீட்டிலையே செய்யலாம். இது வீட்டில் குழந்தைங்களுக்கெலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நான் அதுக்காக 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அதோட தோலெல்லாம் சீவி எடுத்திருக்கேன். இப்போ இதை சிப்ஸ் சீவிர கட்டையில் வச்சு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். மெல்லிஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த திக்னஸோடு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சீவியாச்சு. சீவின பிறகு இதை அப்படியே போட்டு பொரிச்சிடாமல் இதை ஒரு தடவை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண பிறகும் அதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு பரத்தி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே மறுபடியும் வெள்ளை துணி போட்டு இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்காமல் தண்ணி எல்லாம் உறிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் ஃபேனுக்கு அடியில் வச்சா நல்லா உணர்ந்துடும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பொரிக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். ஒரு கிண்ணத்தில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த உப்பு கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா காஞ்சிடுது. ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்குலாம் அதில் போட்டு பொரிக்கலாம். அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உப்பு கரைசல் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம உப்பு கரைசல் சேர்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். வெளியே தெரிச்சிடாமல் ஜாக்கிரதையாக செய்யணும். இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பேட்சும் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு 1 ஸ்பூன் அந்த உப்பு கரைசலையும் சேர்த்து பொரித்து இந்த மாதிரி செவக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் ஒரு 2-3 சிட்டிகை சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே உப்பு கரைசல் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் 2-3 சிட்டிகை சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பேக்கிங்க்கு தொட்டுக்கைக்கும் இதெல்லாம் வச்சு அனுப்பலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.